இந்த சரத்கால நவராத்திரியில அம்பாளை தினசரி ஆராதிக்கணும். துர்காலட்சுமி சரஸ்வதியை. இவ 3 பேருக்குமே ஆதாரஸ்தானமா இருக்கிறது சாக்ஷாத் ராஜராஜேஸ்வரி லலிதா மகா திரிபுர சுந்தரி தான். இந்த லலிதையை உபாசிக்கிறதுல ரொம்ப விசேஷமா இருக்கிறது லலிதா சகஸ்ரநாமம். அதுல எந்த விதமான சந்தேகங்களுமே கிடையாது. லலிதா சகஸ்ரநாமத்தை ஒரு தராசுல வச்சுட்டு 4 வேதங்கள் 18 புராணங்கள் உபனிஷத்தெல்லாம் வச்சேன்னா கூட இந்த லலிதா சகஸ்ரநாமம் இருக்கிற தட்டு தான் கீழே போகுமா. ஏன்னா அந்த அளவுக்கு கணம், அந்த அளவுக்கு பலனை வாரி வாரி பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை சொன்னது சாட்சாத் வசின்யாதி வாக்தேவத்தை, அம்பாளுடைய திருமுக மண்டலத்துல இருந்து ஆவிர்வவிச்சவர். அம்பாளை பத்தி ஒரு வார்த்தையுமே யோசிச்சு சொன்னா. ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராக்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா உத்தியத்பானு சகசிராபா, அந்த மாதிரி ஒரு நாமாவளியா சொல்றாங்க. ஆப்ரம்ம கீட ஜனனி அப்படின்றான். பிரம்மங்கள்ல இருந்து கீட்டம்னு சொல்லக்கூடிய புழு பூச்சி வரைக்குமே அம்பாள் சிருஷ்டிக்கிறாளாம். ஒரு நாமாவளியுமே ரொம்ப விசேஷமானது, ரொம்ப வீரியமானது இந்த லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்கக்கூடிய நாமாவளிகள். அதால அம்பாளுக்கு அர்ச்சனையும் ஸ்தோத்திரமா பாராயணமும் செஞ்சு பால் பாயாசனத்தை நைவேத்தியம் பண்ணி இந்த 10 நாள், இந்த சாரதா நவராத்திரி 10 நாள் ஒரே சங்கல்பத்தோட அம்பாளை உபாசனை பண்ணோம் அப்படின்னா அம்பாள் சத்தியமா தன்னுடைய அந்த அம்பாள் காதுல குண்டலம் போட்டு இருக்காளாம். அந்த குண்டலம் ஆடிண்டே இருக்கான். நான் கேட்கிறேன் உன் பிரச்சனையை, நான் கேட்கிறேன் உன் கோரிக்கையை நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டு லோல குண்டலாயை நம்ம துர்கா சகஸ்ரநாமத்துல வரா மாதிரி அந்த நாமாவளிக்கு தகுதியா அம்பாள் இந்த சரத் நவராத்திரியில நம்மளுக்கு அனுகிரகத்தை பண்றான். அப்பேற்பட்ட அவ்வியாஜ கருணாமூர்த்தி ராஜராஜேஸ்வரி மாதா